மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். முறையாக அவங்க அம்மா சகுந்தலாவை எதிர்த்து வந்து மதுமிதாவோட ஃபேமிலிக்காக வந்து பேசுகிறாப்புல நம்ம கௌதம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் சகுந்தலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாண மண்டபத்தை வந்து கிராண்டாக செய்யணும் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்ல, சிட்டிலேயே பெஸ்ட்டு கல்யாண மண்டபமாக பார்க்கணும் அப்படின்னோடனே அஸ்வினி வந்து சொல்கிறாங்க, என் கல்யாணத்துக்கு ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வந்து செஞ்சாங்களே, ஃபுட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே மாயாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து மியூசிக்கு வந்து சிட்டிலேயே பெஸ்ட் ஆள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் வந்து மதுமிதா குடும்பம் வந்து எதுவுமே பேச முடியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. ராமகிருஷ்ணன் மதுமிதாவோட அப்பா வந்து மனசு என்னடா இது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கேட்குறதுக்கே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, இவ்வளவும் செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது, ஆனால் எனக்கு வந்து என் பொண்ணுக்காக ஆசையாக சின்னதாக செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட செய்ய முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி லைட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு மதுமிதா பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து டக்குன்னு வந்து ராமகிருஷ்ணன் வந்து தனியாக போய் வந்து வாசலில் வந்து தனியாக நின்று அழுவ ஆரம்பிச்சிடுறாப்புல. உடனே வந்து அதை புரிஞ்சுட்டு வந்து ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசலான்ட்டு போகிறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி தனியாக வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய இடம், அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பெருசாக செய்கிறாங்க. ஆனால் நம்மளால் அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன் நான் ஒரு சாதாரண ஆள், மாத சம்பளத்தில் வந்து ஓட்டிட்டு அதில் சிறுக சிறுக காசை சேர்த்து என் பொண்ணோட சந்தோஷமான கல்யாணத்தை வந்து செலவு பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் நான் வந்து அவங்க கிட்டக்க கூட நிழல் கூட போக தகுதி இல்லை அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறாங்க. அதான்ம்மா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, அப்பா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கல்யாணம் வந்து விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கப்பா, நான் வந்து உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னோடனே, மதுமிதா என்ன வார்த்தை சொல்கிற அப்படின்னு வாயை வந்து அமைதியாக இரு, நம்ம காலம் கடந்து வந்து உனக்கு நல்ல விஷயம் நடக்கிறது, அதை போய் வந்து நம்ம கெடுக்கக்கூடாதுமா, அப்பாவால் செய்ய முடியலன்ற வருத்தத்தை தான் சொன்னால் கூட நான் வந்து உன்கிட்ட வந்து நீயும் ஏமா கண் கலங்காத, எது நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கணும், நீ சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. போனோன்னா வந்து மதுமிதா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கரெக்டாக கௌதம் நோட் பண்ணிவிட்டு வந்து கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் குரல் ஏன் டல்லாக இருக்குது, உங்கள் ஃபேஸு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, ஏதாவது பிரச்சனையா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு சொன்னால் அதெல்லாம் புரியாது, அப்போ எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, இல்லை உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னப்ப, பரவாயில்ல சொல்லுங்கள் மதுமிதா, நான் தான் கேட்குறேன்ல அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து சிறுக சிறுக வந்து என்னோடய கல்யாணத்தை நினச்சி ரொம்ப கனவு கண்டிருக்காரு, ஆனால் அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போனதுனால மனசு வருத்தப்பட்டு அங்கே அழுதுகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அப்பா அழுகுறதை பார்த்துட்டு என் அப்பா தான் என்னோடய ஹீரோ, ஆனால் கடைசியில் அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் கஷ்டப்படுறத நினச்சா எனக்கும் கண் கலங்குது அப்படின்னப்ப, இதில் என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் சொன்னேன்ல உங்களால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, எனக்கு புரியல தான், எனக்கு புரிய வைங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ரொம்ப வந்து எல்லாமே கிராண்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்பாவுக்கு வந்து தன்னோட சக்திக்கு அவன் பொண்ணுக்கு வந்து சின்னதாக வந்து ஒன்று செய்யணும்னு வாழ்நாள் ஆசை இருக்குல்ல, கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு, அதை வந்து செய்ய முடியாத லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களோட வந்து பணம் வந்து பயமுறுத்துது அவரை அப்படின்னு சொன்னோன்னா, அவ்வளோதான விஷயம், சரி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து லக்ஷ்மணனும் சகுந்தலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மதுமிதாவை பாரேன், கொஞ்சம் கூட அவளுக்கு ட்ரெஸ்ஸும் இதுவும் மேட்சிங்கே இல்லை, மதுமிதா வந்து அவன் கௌதம் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்து அவளை வந்து நான் வேலைக்காரியாக்காக தான் வந்து வச்சுருக்கேன், நிச்சயமாக அவன் கூட சந்தோஷமாக வாழவும் மாட்டா, இவனோட தாட்டமும் அவனோட ஐடியாவும் ரெண்டுமே வித்தியாசமாக ஒன்றுக்கு ஒன்று நிற்கவே நிற்காது அப்படின்னா இவன் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிற, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறா. இவ கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்போ தான் வந்து கௌதம் இவ போயிட்டான்னா இன்னொருத்தர் கௌதம் அழைச்சிட்டு வந்துட்டான்னா நான் எங்கே போகிறது, இவ தான் வந்து நம்ம கைக்கு அடக்கமாக வந்து சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருப்பா அப்படிங்கிறாங்க. மதுமிதாவை கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கலான்னு சகுந்தலா வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்டோன்னே சரி நான் கூப்பிட்றாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். பார்த்தியா இவ வந்து இவளோட வந்து முடிவு எல்லாமே பாரு, நம்ம மதித்து சொல்லிட்டு போகிறா, அது ஒரு விஷயம் அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே
இந்த பக்கம் கௌதம் வந்து செம்ம அதிரடியாக முறையாக சகுந்தலாவுக்கு செம்ம ஆப்பு வைக்கிறாப்புலன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் ஒரு கண்டிஷன் தான். இந்த பக்கம் மாயாவோட விஷயம் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் ஏன் கல்யாணம் மதுமிதாவோட அப்பா ஆசைப்பட்டு இல்லை ராமகிருஷ்ணன் சார் ஆசைப்பட்டபடியே நடக்கும். அவர் பொண்ணுக்கு வந்து அவர் சின்ன இதாக ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்கணும், சின்ன மண்டபத்தில் செய்யணும் அப்படின்னு அவரோட சந்தோஷத்தை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு. என்ன விளாண்டுட்டு இருக்கியா, வரப்போகிறவங்க எல்லாரும் வந்து பெரிய ஆளுங்க, அவங்க வந்து நம்ம இடத்த பார்க்க மாட்டாங்களா, இதெல்லாம் சரியாக வராதுன்னு சகுந்தலாவும் சரி மாயா அவங்க தம்பி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கப்ப, வரப்போகிறவங்க வந்து எனக்காக வரலைன்னா அந்த இடத்துக்காக வராங்கன்னா அவங்க யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சுத்தமாக தேவையும் கிடையாது. அவரோட அப்பாவோட ஆசையை வந்து நம்ம வந்து பறிக்கிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு மதுமிதா வந்து கௌதமுக்கு தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. கௌதம் வந்து கண்ணிலேயே தலையாட்டி அனுப்பி விட்றாங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பலான்னு வர்றப்ப, அம்மா காரில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதாவோட அம்மா. அப்படியா, உங்கள்கிட்ட கார்லாம் இருக்கா அப்படின்னு. எல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எங்கள் முதல்ல வாங்கின கார் இல்லையா, அது மனசு கேட்கல, அதனால் வந்து பத்திரமா வச்சு அதுலேயே போயிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்த மாதிரி அந்த கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்பி போகட்டும். என்ன இது தடவையே வந்து இப்படி வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க கௌதம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சகுந்தலா லைட்டாக யோசிக்கிறாங்க. மாயா வந்து ஜீவாவை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வழி அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அஸ்வினி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் இந்த ஃபேமிலியில் போய் நீ எப்படி வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வாழ போறியோ எனக்கு என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு போகிறாங்க. அதோட முடியுது.